மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சட்டமன்ற சுவாரஸ்யங்கள் அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னன்னா, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மை கவனிக்க வைக்கிறது, அல்லது நம்ம அதை திருப்பி இன்னொரு முறை அதை நம்ம பார்க்குற மாதிரி சூழ்நிலையை உருவாகிறது. சட்டமன்றத்தில் காட்சிகள் எல்லாம் பயங்கரமாக மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் பயங்கர சீனியர்ஸாக இருப்பாங்க, ஏற்கனவே அனுபவத்தில் சிறந்தவர்களாக உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக பேசுவாங்க. அதை பேப்பர் வச்சுலாம் படிக்க மாட்டாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் இந்த சட்டமன்றம், குறிப்பாக 26 சட்டமன்றம், 2026 சட்டமன்றம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. அதில் பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் எல்லாருமே பெரும்பாலான புதியவர்கள். முதல் முறையாக கவுன்சிலர் கூட ஆகாதவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதுதான் இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்க போது. அது குறித்து தான் பேச போகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் கோடங்கி வாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு 2வது நாளாக விஜய் தலைமையிலான இந்த ஆட்சியினுடைய சட்டமன்ற நடவடிக்கை. இன்றைக்கு முக்கியமாக நேற்றே சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரன் விஜய் சார்பில், முதல்வர் விஜய் சார்பில், தாவேகா சார்பில் முன்னிறுத்தப்பட்டு விட்டார். அவர் தனியாக, அவர் மட்டும்தான் அந்த பதவிக்கு மனு போட்டதுனால போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார் ஜேசிடி பிரபாகரன். ஜேசிடி பிரபாகரன் முதல்ல அதிமுகவில் இருந்தார், அப்புறம் காங்கிரஸ் இருந்தார், மறுபடியும் அதிமுகவில் இருந்தார், அப்புறம் இப்போது தாவேகாவுக்கு வந்து விட்டார். தாவேகா வந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இப்ப சபாநாயகராக அந்த அவையை வழிநடத்துகிற இடத்துல உட்கார்ந்துருக்காரு. வானளாவை அதிகாரம் படைத்த பதவி அது. ஆனால் அதிலிருந்து பேசாதவர், ரொம்ப சாஃப்டா இருப்பார், ரொம்ப மென்மையான போக்குள்ளவர்னா ஜேசிடி பிரபாகரனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்ப அவரை எதிர்கட்சி தலைவரும் அவை முன்னவரான KA செங்கோட்டையனை கூட்டு போய் கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த பதவியில அமர வைத்தார்கள். இது மரபு. இந்த மரபுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் சொன்னார். அதுதான் அவையில குறித்து எல்லாரும் சிரிப்பலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஸ்பீக்கர், மன்னருக்கும் ஆட்சியாளருக்கு இடையில மன்னர் என்ன சொன்னாலும் ஆட்சியாளர்கள் கேட்கணும்னா நடுவுல ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்களாம். அந்த ஸ்பீக்கர் தான் மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. மன்னர்கள் சொல்ற விஷயத்த இங்க பாராளுமன்றத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு இடையில நடுவில் இருக்கிற அவரு ஒரு முறை மன்னர் சொன்னதை செய்யல. அதனால மன்னர் உடனடியாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கிற உத்தரவு விதிக்கிற விஷயம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்பீக்கர் தலையை வெட்டிவிட்டாராம் சொல்லி உத்தரவு போட்டு. அப்படி ஸ்பீக்கர் யார் வந்தாலும் மன்னர் சொன்னது கேட்கலாம், தலையை வெட்டிடுவாங்க. அதனால ஸ்பீக்கர் பதவிக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயந்தாங்களாம். ஒரு முறை அப்படி பயந்தப்ப அவங்களை கொண்டு போய் கையை எங்க தப்பிச்சு ஓடுற போறான்னு கையை பிடிச்சி தரன்னு ஈத்துமே ஸ்பீக்கர்ல உட்கார வைப்பாங்களாம், ஸ்பீக்கர் சீட்ல. இது அந்த காலகட்டத்தில் ஒரு நடைமுறையாக இருந்தது. அப்புறம் அது அப்படியே மருவி மரபாக மாறியது. இப்ப யாரைங்க தலையை வெட்ட போறது இல்லை. ஆனாலும் ஸ்பீக்கர் என்பது உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு ஏற்பட்ட ஒரு பதவி தான். எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணோம். ஆளுங்கட்சியை பேலன்ஸ் பண்ணோம், எதிர்கட்சியை பேலன்ஸ் பண்ணோம், பிடிச்சவனை பேலன்ஸ் பண்ணோம், பிடிக்காதவனை பேலன்ஸ் பண்ணோம், அவை குறிப்பில் தேவையான இல்லாதவங்களை நீக்கணும், தேவையானவங்களை சேர்க்கணும், நாகரிகம் கருதி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அதை ஆஃப் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும், தூக்கி குண்டு கட்ட தூக்கி வெளியே போடணும், அவை குறிப்பில் நீக்கணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு சபாநாயகருக்கு. இதை அவர் விஜய் அவர்கள் அந்த கதையை சொன்ன உடனே எல்லாருமே உண்மையிலே அந்த அவை என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி விஜய் அடுத்த கட்டத்தை நகர்ந்துக்கிட்டு போயிட்டே இருந்தாருன்னா, அவர் உண்மையிலேயே அந்த அவையை சிறப்பு அவர் பார்த்து படிக்கிறாரோ என்னமோ, அவருக்கு எழுதி தான் கொடுத்தாங்க, பார்த்து படிக்கிறார், தப்பு இல்லை. ஏன்னா அவர் இப்ப அவசரப்பட்டு அவரை தனியா படிக்க விட்டீங்கன்னு வச்சுங்க, படிக்கல தனியா பேச விட்டீங்கன்னா அது சட்டமன்றமா இருக்காது. அது நண்பா நண்பீஸ்னு ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் பெரிய சிக்கலா போயிடும், மரபுகள் மீறப்படும், மரபுகள் உடைக்கப்பட்டுச்சுன்னா அது பெரிய தலைவலியை உண்டாக்கிடும். நல்ல வேலை யாருன்னா எழுதி கொடுத்துருங்கப்பா அவருக்கு, அது மாதிரி இதே மாதிரி படிச்சுட்டு போயிட்டோம். அப்படி படித்தார். அவர் படிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக தேர்வாகி இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர் என்ன, இவர் பேப்பர் வச்சு படிச்சார். முதலமைச்சர் விஜய் பேப்பர் வச்சு படிச்சார். அவரு லேப்டாப் வச்சுக்கிட்டார். லேப்டாப் வச்சுட்டு அதுல தள்ளி தள்ளி படிக்க ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தினார். ஆனாலும் அவர் சீனியர் என்பதை மறுபடியும் ஒரு முறை நினைவுறுத்தினார். என்ன சொன்னார்னா, சபாநாயகராக உட்கார்ந்து இருக்கிற ஜேசிடி பிரபாகரன் அவர்களும், இங்க முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கிற விஜய் அவர்களும், நானும் எதிர்கட்சி தலைவராக தேர்வாயிருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்தவங்க, அந்த எங்களுடைய கல்லூரி லயோலா கல்லூரியில் படித்தவங்க தான். அப்போ விஜய் டிராப் அவுட் அது வேற விஷயம், அதெல்லாம் நல்ல வேலை சொல்லலை. ஏன்னா காலேஜில் ஒன்றா படித்தவங்க, அவ்வளோதான். அந்த வகையில் எந்த விதத்திலும் எங்களால் இடையூறு வராதுன்னு சபாநாயகருக்கு உறுதி கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டோம், நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போனோம், எப்படி நாங்கள் கை பிடிச்சி உங்களை கூட்டின்னு சீட்டில் உட்கார வச்சோமோ அது மாதிரி எதிர்கட்சியாக இல்லாமல் செயல்படும், ஆளுங்கட்சி
எதிர்கட்சியும் கை பிடிச்சி நீங்க வந்து பஞ்சாயத்து இல்லாம நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதும் சிரிப்பலை அந்த அவையில ஏற்பட்டது. அதோடு இல்லாம வழக்கம் போல தன்னுடைய ஃபயர் ஸ்பீச்சையும் உள்ள கொண்டு வந்து லைஸா மெல்ல விட்டுட்டாரு. என்ன சொன்னார்னா, இந்த அவை இதுவரை சந்திக்காத பல விஷயங்களை சந்தித்திருக்கிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், புதுமுகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. புதியவர்கள் புது எம்எல்ஏக்கள் நிறைய பேர். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றதோட சேர்த்து இந்த அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. தமிழை முன்னிலைப்படுத்தணும், தமிழ் முதன்மையாக இங்கு பேணப்பட வேண்டும். நீங்க வந்து பதவியேற்பு விழாவில் வந்து தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு, அதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இந்த அவையில ஏற்கனவே இங்கே வந்து கவர்னராக இருந்து இப்போது மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராக இருக்கிற யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் பேரை சொல்லலை. அதான் RN ரவி. அவர் இந்த அவைக்கு வரும்போது அவர் சொன்னது தேசிய கீதம் இங்கே பாடப்பட வேண்டும், அதுக்கு பின்னாடி தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படணும்னாரு. அதெல்லாம் இங்க செல்லாது, தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலிடம் சொன்னோன்னு அவையை விட்டு கோச்சிக்கிட்டு 3 முறை வெளிநடப்பு செய்தவர் தான் அங்க இருந்த கவர்னர். அந்த கவர்னர் தான் இப்ப வந்து மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காரு. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. அங்க வந்து ஆளுங்கட்சியாக பாஜக தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு. அப்படி பாஜக ஆளுகிற மாநிலமாக மாறி போன மேற்கு வங்கத்திலேயே பதவியேற்பு விழாவின் போது வந்தே மாதரம் பாடப்படல. அந்த மரபு அங்க கடைபிடிக்கப்படல, அந்த மரபே கிடையாது. அங்க வந்தே மாதரம் பாடப்படல. அதனால இங்க தேவையில்லாமல் பதவியேற்பு விழாவில் வேண்டுமென்றே தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுச்சு. அவையில எந்த காலத்திலும் தமிழ் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவதை நாங்களும் அனுமதிக்க மாட்டோம், ஆளுங்கட்சி அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஆரம்பிச்சிட்டார் அவருடைய வேலையை. அப்படியே மெதுவா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிட்டு, நாங்க சீனியருங்க, உங்களை விட நாங்க சீனியர். என்னதான் நீங்க வந்து ஒன்னா காலேஜ்ல படிச்சா கூட ஆட்சின்னு வரும்போது திமுக தான் சீனியர், 67 ஆட்சியை பிடிச்சிட்டோன்னு மீண்டும் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா நாங்க சொல்ல தயாரா இருக்கோம், நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்டார். இது எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இதுக்கு இடையில கடைசியாக அவர் பேசி முடிக்கும் போது மக்களை பிரிக்கிற சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டாருங்க. இது நிச்சயமாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. இது கண்டிப்பாக மீண்டும் சனாதனத்தை ஒழிப்போன்னு சட்டசபை அவை குறிப்பில் இடம்பெறுகிற வகையில யார் பேசியிருக்கா? எதிர்கட்சி தலைவராக மாறி இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார். இது அவை குறிப்பில் இடம்பெறுகிறதா நீக்கப்படுகிறதான்றதெல்லாம் தெரியல, ஆனா இடம் பெற்றுச்சு. அதனால்தான் நானே பேசுறேன். அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ அவையில் இருக்கார். அவர் எதிர்வினை ஆற்றியதாக தெரியவில்லை. நம்ம அவை நடவடிக்கை முழுசா பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்ப எதுவும் எதிர்வினை ஆற்றல. பின்னாடி ஒரு வேளை பேசுறாரா, அவருக்கு வாய்ப்பு வரும்போது என்ன பண்றாருன்றது தெரியல. பொறுத்திருப்போம். இப்பதான் வந்து ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டே 1லயே ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது இடையிலேயே இவ்வளவு பாராட்டுகள் அங்க பரப்புரைகள்லாம் நிறைய நடந்தா கூட மனித கடவுள் விஜயெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் பதவி பிரகாசம்னு ஒரு எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கும் போது நேற்றுக்கெல்லாம் சொல்லிட்டு போனார். நம்ம கூட சொன்னோம்ப்பா எம்எல்ஏ வந்து அவரை வந்து முதலமைச்சரா செயல்பட விடுங்கப்பா, அந்த மனித கடவுள் புனித கடவுள்லாம் சொல்லி அவரை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி மாதிரி கொண்டாந்துடாதீங்க. அந்த ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சியா இருந்து 91, 96 ஆட்சி சர்வாதிகார ஆட்சி. அப்படிலாம் இருந்தாருன்னா மக்கள் தோற்கடிச்சிருவாங்க அடுத்த முறை வந்தா அப்படின்னு நம்ம எச்சரிக்கை விடுத்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எம்ஜிஆரை ஒப்பிட்டு விட்டார் சபாநாயகர். அவர் நிறைய படிச்சார். அவரும் நான் எங்கெல்லாம் இருந்தேன், எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன், நேர்மையாளர் நான், எம்ஜிஆர் ஆலே பாராட்டப்பட்டெல்லாம் நிறைய சொன்னாரு. சொல்லிட்டு வாழும் எம்ஜிஆர் விஜய்ன்ட்டார். உங்ககிட்டே விட்டுறேன், விஜய் வாழும் எம்ஜிஆரா என்ற கேள்விக்கு இந்த வீடியோவோட நீங்க கமெண்ட் போடலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சமூக வலைதள ஊடகங்கள்ல விஜய் உண்மையிலே வாழும் எம்ஜிஆரா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. அதனால அவர் வாழும் எம்ஜிஆர்னு அவர் சொன்னாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் தான், எம்ஜிஆர் தான். அது மாதிரி ஸ்டாலின் தான், கருணாநிதி தான். கருணாநிதியை விட டேஞ்சரானவர் ஸ்டாலின் சொன்னா கூட நம்பலாம் நம்ம. ஆனால் கருணாநிதி மாதிரியே ஸ்டாலின் இருக்காருன்னு நம்ப முடியாது. ஸ்டாலினை விட டேஞ்சரானவர் உதயநிதி ஸ்டாலின். அது போக போக தெரிஞ்சிடும். ஸ்டாலினை விட டேஞ்சரானவர் உதயநிதி அப்படின்றது போக போக தெரிஞ்சிடும். இன்னைக்கு அவர் தன்னுடைய வேலையை முதல் நாள்லயே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப இயல்பா கேஷுவலா, ஆனா பார்த்துதான் படிச்சாரு. இவர் வந்து பேப்பர் வச்சு படிக்கிறாரு. யாரு? நம்ம முதலமைச்சராக இருக்கிற விஜய். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற டேப்லெட் வச்சு படிக்கிறார். டெக்னாலஜி பயன்படுத்துறார். எனிவே இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
வரலாறுகள்லாம் வந்து நிறைய வரலாறுகள் வரும்னு நான் நினைக்கிறேன் போல இருக்கு. ஏன்னா இப்ப முதல் நாளே பல பேர் வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வாழும் எம்ஜிஆரா அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு இலக்கணம் இருந்தது. எம்ஜிஆர் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். விஜய் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற விஜய் தன்னை விஜயாக, ஜோசப் விஜயாக மட்டும் முன்னிலைப்படுத்தினால், அவராகவே இருந்தால் இந்த மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவர் தன்னை எம்ஜிஆர் மாதிரியே அவர் இமிட்டேட் பண்ணிக்கிட்டார்னா ரொம்ப கஷ்டடா சாமி. அவர் ஆட்சியில பெரும் அவமானங்களை தான் சந்திப்பார். ரைட்டுங்களா? இதுக்கு இடையில காலையில அவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்ததாக ஒரு தகவல் எல்லாம் உத்தரவுகள்லாம் பிறப்பித்திருக்காரு. ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மத கூடங்கள் பக்கத்துல ஒரு 500 மீட்டருக்குள்ள இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம், டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்ததாக சொல்லப்படுது. 2 வேறு விஷயங்கள் சொல்றாங்க. 500 கடைன்றாங்க, 717 கடைன்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டதாக சொல்றாங்க. உடனே இந்த கும்பல், இந்த தாவேகா கும்பல் இருக்கும்ல, இந்த இன்ஸ்டா கும்பல்ஸ் உடனே பயங்கரமா, பாத்தியா எங்க அண்ணன் வந்த உடனே முதல் நாளே தெரிக்க விடுறார் அப்படி இப்படின்னு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா அரசும் வரும்போது செய்யற நடவடிக்கை. ஜெயலலிதா வரும்போதும் கடையை மூடினாங்க, ஸ்டாலின் வரும்போதும் வந்த அன்னைக்கும் அவர் கடையை மூடினாரு, இவர் வந்திருக்காரு, இவரும் கடையை மூடிருக்காரு. ஆனால் மூடப்பட்ட கடைகளோட லிஸ்ட் வெளியிடணும். அதான் நம்ம கேட்கிற கோரிக்கை. நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல கடையை நிறுத்தினீங்க, கடையை மூடினீங்க? உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து நம்ம பூந்தமல்லி அப்படின்னா, பூந்தமல்லியில எத்தனை கடை மூடப்பட்டுச்சு? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கடை மூடினாங்களா? அம்பத்தூர் சபாநாயகருடைய கடை தொகுதி இருக்கிற அம்பத்தூர்ல எத்தனை கடை மூடப்பட்டுச்சு? முதலமைச்சரா இருக்கிற பெரம்பூர் தொகுதியில விஜய் முதலமைச்சரா இருக்காங்க, அந்த தொகுதியில எத்தனை கடைகள் இப்படி வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குன்னு மூடப்படும்? ஏன்னா அங்க நிறைய கடைகள் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அந்த கடைகள்ல எத்தனை கடை மூடப்பட்டுச்சு? இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு வெளிப்படைத்தன்மையை காமிச்சா விஜய் மீது ஒரு மரியாதை வந்து மக்களுக்கு உண்மையிலே உயரும். இதுக்கு இடையில ஸ்டிக்கர் ஓட்டுறது நாங்களும் சலைத்தவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற பாய்ஸா மாறிட்டாங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே காவல்துறையில பிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலர்ல ஒரு கார் போயிட்டு இருக்கும், போலீஸ் பெட்ரோல் கார் போயிருக்கோம், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கார்ல இப்ப என்ன பண்றாங்க, பிங்க் கார்லயே சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு அறிவிச்சார்ல, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குற ஒரு துறை வந்து சிங்கப்பெண் துறை, அங்க தனி பிரிவு உருவாக்கப்படும் சொன்னார்ல, அந்த கார்லயே ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. இது ஒரு நல்ல மாற்றம். ஆமாங்க, மாற்றம். ஸோ இப்படியாக பல சுவாரஸ்யங்கள் சட்டமன்ற அடுத்தடுத்த நாட்கள்ல நிகழ்வுகள் இருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும், இன்னைக்கே இருக்கும், சாயங்காலம் இருக்கும், அது தனியாக நம்ம பேசுவோம். நாளை இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்பதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒருத்தர் கலந்துக்க முடியாது, பாக்கி இருக்கிற 132 எம்எல்ஏக்களும் கலந்துப்பாங்க. அவர்கள் பெரும்பான்மையாக விஜய்க்கு எத்தனை வாக்குகள் பெறுகிறார்கள் என்பதுதான் ஹைலைட். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 116 பிளஸ் ஒரு 32, 118, 148 வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் 150 வாக்குகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.